ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன், 2 வத்தல், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம மல்லி இலையோட அந்த காம்பு இருக்கு இல்லையா, அது மட்டும் சேர்த்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப குறகுறலாம் இருக்காண்டா, கொஞ்சம் வந்து லைட்டாக திரி திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. உடச்சிருக்கணும் மிளகு அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லாவே அரைச்சிக்கணும். நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக வேண்டாம், திரி திரி அரைச்சி வச்சா போதும். அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து கடுகு போட்டுக்கோங்க. 2 கடுகு நல்லா வெடிக்கட்டும். அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒன்றே கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஒரு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் ப்ரௌன் கலராக வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மஞ்சள் அதிகம் வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் காயப்பொடி இருக்குங்க, அது நிறைய காயப்பொடி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். கூடி வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரசம் கொதிச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்து போட்டு அந்த ரசத்துக்கு அதில் வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ வந்துட்டிங்கன்னா நம்மளோட ரசம் ரெடி ஆகிட்டு, இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கிட்ஸு கொடுத்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.